மீண்டும் மீண்டும் புதக்குழியை தோண்டுவதற்காக சில யூடியூபர்கள் அதை முன்னோக்கி வருகிறார்கள். அதற்கான சில மூத்த பத்திரிகையாளர்கள் இவர்கள் இப்போது யூடியூப் சேனல் வச்சு நடத்திட்டு சில விஷயங்களை நல்ல விதமாக பேசுவார்கள், சில நேரங்களில் காசு வாங்கிட்டும் பேசுவார்கள். அப்படி சில மூத்த பத்திரிகையாளர்கள் சில விஷயங்களை காசு வாங்கிட்டு பேசுற மாதிரி தான் சில விஷயங்கள் தோன்றுகிறது. இதற்கான காரணம் என்ன? 2026ஆம் ஆண்டு எலெக்ஷன் நாள் நெருங்குவதற்கு நமக்கு எதிர்க்கட்சியாக யார் வருகிறார்களோ, கட்சியில் யார் அதிகமான முகங்களை காட்ட சொல்கிறார்களோ அவர்களை மடக்க வேண்டும் என்றால் சில பேர்களிடம் காசோ லஞ்சமோ ஏதாவது வாங்கிவிட்டு யூடியூபர்கள் பேசுவது வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை பேசுவதை நமக்கு கேட்கிறோம். அப்பேற்பட்ட பேச்சுக்கள் முழிப்பில் தான் இப்போது இந்த வீடியோவை நான் உங்களுக்கு பேச போகிறேன். இந்த வீடியோ நிறைய உங்களுக்கு சாக்கை கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு சஸ்பென்ஸ்கள் எல்லாம் இந்த வீடியோல இருக்கு. அவரு எப்படியெல்லாம் பேசியிருக்கிறாரு, எந்த மாதிரி விதத்துல பேசியிருக்கிறாரு, இப்போ அவர் பேசுவதை பார்க்கும் போதே நமக்கே தோன்றுகிறது அவர் சந்தேக முறைப்படிதான் பேசுகிறார் என்று. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாம இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம சமீபத்தில் மட்டுமல்ல, கிட்டத்தட்ட 1.5 ஆண்டுகள் தாண்டி போயிருக்கிறது. நம்முடைய டிவிக்கு, அதாவது தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி தளபதி விஜய் நல்லபடியாக நடத்து கொண்டிருக்கிறாரோ இல்லையோ, ஆனா நல்ல விதமாக அந்த கட்சி போய்கொண்டுதான் இருக்கிறது. சில பேர்கள் மாறுகிறார்கள், சில பேர்கள் மாற்றம் ஆகிறார்கள். இதெல்லாம் எப்படி நமக்கு பார்த்தாலும் அது ஒரு சூழலில் நமக்கு தள்ளப்பட்டு வருகிறோம். ஆனாலும் சில விஷயங்கள் அவரு சொல்லியிருக்கிறார், நான் இதற்கு பிறகு படமே நடிக்க மாட்டேன் அப்படி என்று சில விஷயங்களை சொல்லியிருக்கிறார். இதற்காக யாரோ ஒருவர் விஜய் படம் நடிப்பார், கண்டிப்பாக நடிப்பார், விஜய் பொய் சொல்றார் அப்படி என்று சொன்னா நீங்க ஏன் நம்பணும்? விஜயோட வாக்குமூலம் உங்களுக்கு தெரியுமா? விஜய் அதை எப்படி சிந்திக்கிறார்? நாங்களும் பேசி இருக்கிறோம். விஜய் படம் நடிப்பார் அப்படி என்று ஒரு சந்தேகம் தான் எங்களை இருக்கிற தவிர அவர் நிச்சயமாக படம் நடிப்பான்னு சொல்ல முடியாது. அவர் நடிப்பார், படம் நடிக்க தோணும், சில பேர் நடிக்க வேண்டிய சூழல் வரும். அது எதற்காக சொன்னோம் என்றால், அதாவது இன்னைக்கு எலெக்ஷன்ல போட்டி போடுறாரு, நாளை ஒரு காலம் வெற்றி பெறலாம் அல்லது எதிர்கட்சி ஆகலாம், தோத்து விடலாம். இப்பேற்பட்ட பல சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அவரு படம் நடிக்கலாம். அப்பேற்பட்ட சூழலை தான் நாங்க சொல்லியிருக்கோமே தவிர அவரு பொய் சொல்லிட்டாரு, படம் கண்டிப்பா நடிப்பாரு, இப்ப பொய்ய சொல்றாரு, பீத்துறாரு அப்படின்லாம் நமக்கு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி என்று ஒரு சில பேர்கள் விஜய் இப்போது தரக்குறையாக பேசிக்கிறார். நான் முதலே ஒரு விஷயம் சொல்லிட்டு விட்டிருக்கிறேன். விஜய் பற்றி உசத்தி பேசுவதற்கு நான் விஜய் ரசிகன் கிடையாது. நான் என்னைக்கும் சொல்வதுதான், நான் அஜித் ரசிகன். அஜித் ரசிகனா இருந்தாலும் நியாயம், தர்மம், நீதி என்பது நமக்கு முக்கியமானது. ஒரு மனிதரை நமக்கு இப்படி அப்படி என்று நமக்கு பேசுவது, அதை கண்டுபிடிக்க எனக்கு தெரியும். ஏனென்றால் நானும் கொஞ்சம் அறிவை வைத்து தான் கொண்டு பேசுகிறேன். இதை பற்றி பேசியவர் யாரும் இல்லை, சக்கரியா பால். இவர் மூத்த பத்திரிகையான ஒரு நிபுணர். இப்போது யூடியூப் சேனலில் பல வீடியோக்களை போட்டு ட்ரெண்டிங் ஆகி கொண்டிருக்கும். அவருடைய பேரும் புகழ்கள் யூடியூப் சேனல் மூலமாகவே பலவிதமாக போய் கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு மனிதர் தான் இந்த மாதிரி விஷயத்தை பேசியிருக்கிறார். அவர் பேசும் விதத்தை பார்க்கும் போது நிச்சயமாக கொஞ்சம் சாக்கா இருக்கிறது. அதாவது விஜய் படம் நடிக்க மாட்டான்னு சொல்றாரு, வேறு விதமான ஒரு செய்தி, படம் நடிப்பாரு, விஜய் கட்சியை பொறுத்து தான் நான் படம் நடிப்பேன் அப்படி என்று சிலவங்க சொல்றதெல்லாம் நீங்க ஏன் நம்புறீங்க சார்? விஜய் உங்ககிட்ட சொன்னாரா? இல்ல விஜய் கிட்ட தான் நீங்க பேச முடியாதா? நீங்க எல்லாம் பெரிய பெரிய பத்திரிகையாளர்கள், விஜய் நினைச்சா கான்டாக்ட் பண்ணி பேசலாம், விஜயோட தகவல் உங்களுக்கு கிடைக்கும். இப்ப நீங்க எடுத்து அதை பேசுறோம் என்றால் உங்களுக்கு யாராவது காசு கொடுத்து பேச வைத்திருக்கிறான் சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. இதே போல்தான் எல்லாருக்கும் சந்தேகங்கள் வரும். அப்படித்தான் நீங்க சில விஷயங்களை பேசியிருக்கிறீர்கள். இப்பேற்பட்ட விஷயங்களை நீங்கள் மறுதளிக்க, விஜயோட ஜனநாயகன் படத்தில் நடிக்கக்கூடிய ஒரு மலையாள நடிகை வாய் மூலமாக சில விஷயத்தை சொன்னதாக, அவர் எலெக்ஷனை தகுந்த மாதிரி தான், ஆட்சியை தகுந்த மாதிரி தான் படம் நடிப்பாரு அப்படின்னு ஒரு விஷயத்தை அது வாய் விட்டுட்டு இவர் பேசுறாரு. அவர் பேசுனாங்களா இல்லையான்னு தெரியல. அதை ஒரு வீடியோ நம்ம காட்டினாலும் நம்பலாம். அவர் எப்படி சொல்றாரு, எது சொல்றாருன்னு புரியல. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட்ல எவனோ ஒருத்தன் அட்ரா புட்ரான்னு சொல்லி பேசி விஜய் பேரை சொல்லி நான் அப்படி பண்றோம் இப்படி பண்றோம் கத்திய காட்டு மிரட்டினான்னு எல்லாம் இவர் பேசுறாரு. எப்படி, யார் பேசினா, அவர் எதற்காக பேசினா, அவன் விஜய்க்கு ஆளா இல்லையா? ஏன் நமக்கு ஒரு சந்தேகம் வர்றாண்டமா, நமக்கான ஒண்ணு தோணாண்டமா? அவன் அப்படி பேசினா இப்படி பேசினா அந்த விஜய்க்கு ஆளா, விஜய்க்கு எதிராக இருக்கிறவன் இப்படி ஏன் பேசக்கூடாது? அப்படி நம்ம சிந்திக்கலாமே. அப்படி நீங்க சிந்திக்காம சில விஷயங்களை நீங்க இப்படி கொண்டு போறது பார்க்கும் போதே தெரிகிறது, யாரோ உங்களுக்கு காசு தந்து முழுமையா அழகா
விஜய் பத்தி நீட்டா என்னதை பேச முடியுமோ, எப்படி கெடுத்து பேச முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க பேசுங்க, நாங்க பார்த்துக்கொள்றோம். இதுதான் உங்களுக்கு தைரியம் தந்துட்டா நம்ம என்ன வேணாலும் பேசலாம் சொல்லி உள்ள முடிவுல தான் நீங்க பேசியிருக்கிறீங்க. நிச்சயமாக உங்களுடைய அந்த பேச்சை எத்தனை கமெண்ட்கள் உங்களை கழுவி ஊத்திருப்பான்னு நான் பார்த்திருக்கிறேன். அந்த அத்தனை கமெண்ட்களை படிச்சுதான் நான் லைன்ல வந்திருக்கேன். அதற்காக விஜய் ஒசத்தி பேசலாம், எனக்கு நல்லபடியான கமெண்ட்கள் வருமானு நான் பேச வரல. உண்மையானது அதுதான். அதாவது எதையுமே நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்க முடியும். ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு, அரசியல்ல இறங்கியிருக்கிறாரு. அவரை நீங்க குறைச்சு மதிப்பிடணும்னா அவருடைய படங்கள் வரிசைகளும் அவருடைய போக்குகளை நீங்க சுட்டி காட்டும் போது அவருடைய பேர்களும் மதிப்புகளும் குறைஞ்சு விடுமான்னு என்று நீங்க நினைக்கிறீங்க. அது சாதாரண மக்கள் மத்தியில ஒருவேளை தோணலாம். ஆனா விஜய் பொறுத்த வரைக்கும், அவருடைய ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் விஜய் எந்த அளவுக்கு வச்சிருக்கிறானே அது அவங்களுக்கு தெரியும். ஆனா நீங்க பேச வேண்டிய அவசியமே இல்லை சார். நீங்க அப்படி வலுக்கட்டாயமா ஒரு மனுஷனை பத்தி இந்த அளவுக்கு நீங்க பேசும்போது நிச்சயமாக அது எங்களுக்கே சந்தேகம் வரும். நிச்சயம் பெட்டி தான் நீங்கள் வாங்கியிருக்கிறீர் என்று கமெண்ட்ல சொன்னதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன். நிச்சயமாக நீங்க பெட்டி வாங்கிட்டு தான் பேசுறீங்க. இது கண்டிப்பாவே தெரிகிறது. ஆனா உங்களை நான் ரொம்ப ஒரு மரியாதை வச்சிருந்தேன். சர்க்கரை பால் ரொம்ப அழகான சில விஷயங்கள் எல்லாம் அடிச்சு சூப்பரா பேசிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு உங்களை யூடியூப் சேனல் வீடியோவை நான் அடிக்கடி பார்ப்பேன். அந்த மாதிரி உங்க யூடியூப் சேனலை பார்க்கக்கூடிய ஒரு ரசிகரா என்ன நீங்க நினைச்சு கொள்ளலாம். அப்படி நான் உங்களை அந்த அளவுக்கு ஒரு வசதியா ஒரு மரியாதையா வச்சிருந்தேன். ஆனா திடீர்னு நீங்க இப்படி பள்ளி அடிக்கிறத பார்க்கும்போது நிச்சயம் எலெக்ஷன் அடுத்து வர உங்களுக்கு பள்ளி அடிக்க தோணும். அதுதான் கவனமாயிருங்க மக்களே. யூடியூப் சேனல்ல இருக்கிறவங்க எப்போ பள்ளி அடிப்பாங்க, எப்போ நல்ல விதமா பேசுவாங்க, எப்போ சில விஷயங்களை பிரச்சனைகளை உருவாக்க விடுவாங்கன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அவங்களுக்கு 1 லட்சம் கொடுத்தாலோ 2 லட்சம் கொடுத்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி பேசிட்டு போற சில பேர்கள் இருக்கிறார்கள், சில நர்த்துரிகள் இருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு சொன்னா அது மிகையான ஒரு வார்த்தை தான். ஏன்னா அப்படித்தான் சில யூடியூப் சேனல்கள் சில பேர்கள் நடத்தி போய்கொண்டே இருக்கிறார்கள். இதை பற்றி அன்பான நண்பர்களே, மனிதர்களே, அன்பான உறவுகளை, அன்பான விஜய் ரசிகர்களே, அன்பான மக்களை, நீங்கள் அத்தனை பேர்களும் இதை பற்றி நீங்க நம்பாதீங்க. உங்களுக்கு தகவல் தெரியணும்னா எங்க இருந்து தகவல் வரணுமோ அங்கே இருந்து வந்தா மட்டும் நம்புங்க. நமக்கு புதுவிதமான ஆட்சிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். புதுவிதமான ஆட்சிகளை நமக்கு நோக்கி கொண்டே போகிறோம். இங்கே ஜனநாயகம் கெட்டு கிடக்கிறது. அதற்காக இருக்க ஆட்சி இல்லாமல் போகக்கூடாது என்று நினைக்கவில்லை. பல மாற்றங்களை நமக்கு உருவாக்க வேண்டும். பல மாற்றங்கள் நமக்கு வளர வேண்டும் என்றால் ஒருவரை தாழ்த்தி மற்றவரை ஒசத்தி பேசுவதால் நீங்கள் காசு வாங்கிட்டு பேசுவதுதான் அர்த்தமாக எங்களுக்கு புரிகிறது. அதுதான் சர்க்கரை பாலுக்கு நமக்கு ஒரு வார்னிங் சொல்லவில்லை. அதற்காக நீங்கள் பேசும் விதத்திலே தெரிகிறது. நீங்கள் தவறாக சில விஷயங்களை பேசுகிறீர்கள், தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். எவனோ ஒருத்தன் பஸ் ஸ்டாண்ட்ல விஜய் பேரை சொல்லி அடி வச்சானா அவன் அதுக்காக வேண்டி விஜய் பத்தி விஜய்க்கு ஆள் என்று, விஜய் ரசிகர் என்று, விஜய்க்கு கட்சியில இருக்கிறவன் என்று நமக்கு தப்பா கணக்குப்படும். வேற எவனா இருந்து எதிர்கட்சியா இருந்தும் இப்படிப்பட்ட பிரச்சனைகளை பண்ணலாமே. அதை நீங்க நினைச்சு பார்க்கணும். அப்படித்தான் நினைச்சு பேசணும். இதுதான் உண்மையான நீதி, நியாயம், தர்மம் இருக்கும். எங்க சேனல்ல நீங்க பாருங்க, எதா இருந்தாலும் நாங்க எடுத்துக்கிட்டியோ எதையும் பேச மாட்டோம். தெரிஞ்சா பேசுவோம், தெரியலன்னா விட்டுருவோம். எங்களுக்கு தெரியாததை பேசவும் மாட்டோம். இப்பேற்பட்ட விஷயம் என் மனசை உறுத்துச்சு. அது மட்டும் இது அஜித்தா இருந்திருந்தா நான் ரொம்ப டபுள் மடங்கா பேசியிருப்பேன். ஆனா விஜய்க்கு அஜித் ரசிகனா இருந்தாலும் விஜய்க்கு எதிராக நான் பேசல, விஜய்க்கு சார்பாகத்தான் பேசியிருக்கிறேன். விஜய் நமக்கு நாளை ஒரு காலத்துல பெரிய ஒரு தலைவனா ஆகிறாரா இல்லையோ, ஆனா நமக்கு நினைச்ச மாதிரி ஒரு விஷயத்தை பயன்படுத்தி போகணும் சார். அதுதான் உண்மையானது. சக்கரைப்பால் உங்க வீடியோவை நான் பார்த்து பெருமைப்படுறது உண்டு. ஆனா உங்க வீடியோவை இப்ப பார்க்கும்போது இந்த வீடியோ எனக்கு மனசை சின்னமாக ஒரு திடப்படுத்தி விட்டது. அதற்காக தான் இந்த காணொளி உங்களை இருக்கிறது. அசராமல் இருங்கள். யூடியூப் சேனல் மூலமாக பல பேர்கள், சில பேர்கள் இப்படி பெட்டி வாங்கிட்டு பேசுவதற்காக காத்திருப்பார்கள். அவர்களை நீங்கள் ஒரு கண் வைத்து பாருங்கள். அதுதான் உங்களுக்கு நல்லது. ஒரு கண் அங்கே வைத்தால் ஒரு கண் இன்னொரு இடத்துல வைக்க வேண்டும். இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும். இந்த நாட்டுக்கு நமக்கு ஒரு முகமூடி தேவைதான். அந்த முகமூடி உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களை யார் நெருங்கவும் முடியாது, அடிக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல. ஆனா உங்களுக்கு தோணுச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, வணக்கம். சட்டம் ஒழுங்கு சரியில்லாமல் இந்தியனுக்கு சாவை கிடையாது. இந்த இந்தியாவின்